அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்ஷா அல்லாஹ், இன்றைய பயானில் நாம் ஹஜ்ஜின் அந்தரங்க தத்துவங்களை பற்றிய சில விஷயங்களை பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக காபாவின் திரைகள் பற்றியும், இன்னும் சஃபா மர்வாவுக்கு இடையில் தொங்கோட்டம் ஓடுவது, முல்தஜிம் பகுதியில் துவா கேட்பது, மினா, முஸ்தலிஃபா, அரஃபாவுடைய மைதானங்களில் இருப்பது, இதை பற்றியெல்லாம் விவரமாக பார்க்கலாம். அத்தோடு ஒரு ஷேக்கும் ஒரு சீடரும் பேசிக்கொண்ட ஒரு உரையாடலையும் இன்னும் சில விஷயங்களையும் பார்க்கலாம். தொடர்ந்து கவனமாகவும் முழுமையாகவும் கேட்டு பயனடையுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது அவர்கள் எப்படி அதனுடைய தன்மைகளை உணர்ந்து கொண்டார்கள் என்பதை பற்றிய ஒரு விவரமும் இதில் இருக்கிறது. ஆகவே பயானை முழுமையாக கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் நற்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். காபாவின் திரைகளை பிடிப்பது, அவற்றை அணைப்பது அன்பில் திளைத்தவர்கள் செய்வதைப் போன்றே ஒரு விசேஷமான செயலாகும். பிரியத்திற்குரிய ஒருவருடைய ஆடையை தொட்டு பார்ப்பது எவ்வளவு நமக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ, அதைவிட மிகவும் சந்தோஷமாக காபாவுடைய திரையை பிடிப்பதாகிறது நம் மனதிற்கு சந்தோஷமாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். காபாவுடைய சுவற்றில் குறிப்பிட்ட ஒரு பகுதியான முல்தஜம் என்ற இடத்தில் விசேஷமாக துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படுகின்றன. அந்த இடத்தில் நின்று அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் அந்த இடத்தை அணைக்கவும் தங்களுடைய முகத்தை அதன் மீது பதிவு செய்யவும் செய்தார்கள் என்று ஹதீஸில் வந்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். இதற்கு பிறகு சஃபா மர்வாவிற்கிடையில் தொங்கோட்டம் ஓடுவதும் மிகவும் முக்கியமான ஒரு இடமாகும். அப்பொழுது துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். தலை திறந்திருக்க உடலில் சட்டையும் இல்லாமல், தேய்த்த கால் சட்டையும் இல்லாமல் இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக ஆண்கள் ஓடித் திரிகின்றார்கள். காலையில் திருமக்காவில், இரவில் மினாவில், மறுநாள் காலையில் அரஃபாவுடைய வெட்டவெளி மைதானத்தில், மாலையானவுடன் முஸ்தலிஃபாவிற்கு வருவதும், விடிந்தவுடன் அங்கிருந்த மினாவிற்கு விரைந்து செல்லுவதும், நடுப்பகல் வேளையில் மறுபடியும் மக்கா முக்கர்ரமாவிற்கு திரும்புவது, பின்னர் மாலையில் மினா திரும்புவதுமாக உள்ள இந்த காட்சிகள் அதே அன்பினுடைய தவிப்பில் நிலையில்லாமல் அலைந்து திரியக்கூடிய தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தோற்றமளிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். இவற்றிற்கு பிறகு மினாவில் ஷைத்தானுக்கு கல்லடிப்பது பைத்தியம் பிடித்த ஒரு பேரின்ப காதலனுடைய முற்றிப்போன நிலையாகும். பேரின்ப காதலர்களுக்கு இது சகஜமாக இருப்பது தானே. காதலனுடைய பைத்தியம் முற்றிலும் எல்லை கடந்து விடுமாயின் தன் வேலையில் குறுக்கிடுபவன் என அவன் யாரையாவது கருதினால் அவனை கல்லால் அடிக்க ஆரம்பித்து விடுவான். என் வேலையில் ஆலோசனை கூறி பல குறுக்கீடு செய்பவனை நான் என் விரோதி என எண்ணுகின்றேன் என்று ஒரு கவிதையில் கூறப்படுகிறது. எல்லாவற்றிற்கும் முடிவாக குர்பானி கொடுப்பதாகும். உண்மையில் தன் உயிரையே அர்ப்பணித்து விடுவதுதான் இது அதன் அந்தரங்கமாகும். ஆனால் அல்லாஹ் தஆலா தன் விசேஷ கிருபையாலும் தன்னுடைய மேலான மிகவும் கருணையானும் அதையே ஒரு உயிர் பிராணியின் பலியாக, அதாவது செல்வத்தினுடைய குர்பானியாக மாற்றி கொடுத்து விட்டான். உயிர் விடுவதுதான் ஒரு பேரின்ப காதலனுக்கு உண்டாகும் இறுதி நிலையாகும். சுப்ஹானல்லாஹ். மேலே சுருக்கமாக கூறப்பட்ட இந்த சமீட்சைகள் இஷ்கு என்னும் பேரன்பை வெளிப்படுத்தும் விஷயங்களின் எடுத்துக்காட்டுகள் ஆகும். எவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய காயம் சிறிதளவாவது அன்பினுடைய காயம் ஏற்பட்டிருக்குமோ, அதனுடைய அன்பு ரணம் உண்டாகி இருக்குமா, இன்னும் இறை பேரின்ப காதலை கண்டிருப்பாரோ, அவர் இந்த சமீட்சைகளை படித்த பிறகு, கேட்ட பிறகு, நேரில் அங்கு செல்லும் பொழுது அந்த புனித யாத்திரையில் உள்ள ஒவ்வொரு அம்சத்திலும் இவைகள் பூரணமாக அடங்கியிருப்பதை அனுபவபூர்வமாக கண்டுகொள்வார்கள். இந்த விஷயங்கள் அல்லாமல் ஹஜ்ஜுடைய அந்தரங்க தத்துவங்கள் அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய வேறு ஏதேனும் கடமையாக தத்துவங்கள் யார்தான் எவ்வளவுதான் எடுத்து கூற முடியும்? அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையிலும் பல நுட்பங்கள், தத்துவங்கள் நிறைந்து கிடக்கின்றன. அவைகளில் மிகுதமான தத்துவங்கள் வரை நாம் அறிவுக்கு சென்றடையவும் முடியாது. ஒவ்வொரு இறை கட்டளைகளையும் எந்த அளவு ஆழமாக ஆராய்வோமோ அந்த அளவு அனுதினமும் அதில் பல ஞானங்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும்.
ஒவ்வொரு மக்களும் தன்னுடைய அறிவுக்கு தக்கவாறு அதில் ஆராய்ச்சிகள் பல செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அரசியல்வாதிகளுக்காக அரசியலுக்கற்ற பற்பல நன்மைகளும் அதில் அடங்கியுள்ளன. அவை அனைத்தையும் நம்மால் கூற முடியாது. இரு அந்தரங்க தத்துவங்களை பற்றி சுட்டிக்காட்டியது போல இன்னும் சில விஷயங்கள் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அவற்றை சிந்தித்து பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் புலனாகும். அதில் முதலாவதாக, ஒவ்வொரு அரசனுக்கும் ஆட்சியாளனுக்கும் தன்னுடைய பல்வேறுபட்ட பிரஜைகளை ஒரே சமயத்தில் ஓரிடத்தில் ஒன்று சேர்க்கும் ஆசையும் ஆர்வமும் எந்தளவு இருக்கும் என்பது எல்லோரும் அறிந்ததே. பல விழாக்கள், சங்கங்கள் ஆகியவைகளின் பெயரால் அவற்றின் ஆண்டு விழா நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. ஹஜ்ஜில் அப்படிப்பட்ட ஒரு நோக்கமானது பூரணமாகவும் மிக நேர்த்தியாகவும் முழுமையாகவும் நிறைவேற்றப்படுகிறது. இரண்டாவது, பல்வேறு நாட்டு அறிஞர்கள் முஸ்லிம்களின் வெற்றிக்கும் உயர்விற்கும் உகந்த நல்ல ஒரு செயல் என்று திட்டத்தை தீட்டினால் அதனை பரப்பவும் நிறைவேற்றுமாறு மக்களை தூண்டவும் ஹஜ்ஜு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது, இஸ்லாமிய நாடுகளில் உள்ள மக்களுக்கிடையே ஒற்றுமையும் விசாலமான தொடர்பும் ஏற்பட ஏதேனும் ஒரு வழி உண்டு என்றால் இதற்கு ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை காட்டிலும் சிறந்த சந்தர்ப்பம் வேறு எதுவுமே இல்லை. நான்காவது, பன்மொழி பயிலக்கூடிய ஆசை உடையவர்களுக்கு ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்தை காட்டிலும் வேறு மிக நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காது. அரபி, உருது, துருக்கி, பார்சி, புஸ்து, சைனா, ஜாவா, ஆங்கிலம் இன்னும் பல பாஷைகள் பேசக்கூடிய மக்களை அந்த ஒரே இடத்தில் நாம் பார்க்க முடியும். ஐந்தாவதாக, போர் வீரனை போல வாழ்வது இஸ்லாமிய வாழ்வின் ஒரு தனிப்பட்ட அடையாள சின்னமாக அமைந்துள்ளது. ஹஜ்ஜில் இந்த தன்மை உடையிலும் நடைமுறையிலும் அங்கங்கும் போய் வருவதிலும் முழுமையாக காணப்படுகின்றது. ஆறாவது, முதலாளித்துவ கொள்கையை எதிர்பார்ப்பவர்கள் ஏழை பணக்காரர்களுக்கு இடையில் சமத்துவம் உண்டாக்க எத்தனை முயற்சிகள் மேற்கொள்கின்றார்கள் என்பதை செய்தித்தாள் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்கு தெரியும். ஆனால் இன்று வரை அத்தகைய முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை என்பதையும் அறிந்து கொள்வார்கள். தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ்ஜு ஆகிய இஸ்லாத்தின் கடமைகளான இவைகள் ஒவ்வொன்றும் இந்த சமத்துவத்தை எளிதாக வெற்றி பெற காரணமாக பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை காட்டிலும் சிறந்த கொள்கை கோட்பாடுகள் இன்று வரை உண்டாகவே இல்லை, இனி உண்டாக போகுவதும் இல்லை. ஆனால் அவற்றுடைய இஸ்லாத்தின் உண்மையான போதனைகளுக்கேற்ப நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இங்கே நிபந்தனை ஆகும். ஏழாவது, உலகின் பல்வேறு பிரிவினர்கள் வகுப்பினர்களுக்கு இடையே ஒற்றுமையும் நேச உறவையும் உண்டாக்க ஹஜ்ஜு ஒரு சிறந்த அமலாகும். ஏழை பணக்காரர், ஆண்டி அரசர், இந்தியர், அரபியர், துருக்கியர், சைனாக்காரர் ஆகியவர்கள் ஒரே நிலையில், ஒரே கோலத்தில், ஒரே உடையில், ஒரேவித செயல்களில் குறிப்பிட்ட ஒரு காலம் வரை ஒன்று சேர்ந்து இருப்பார்கள். எட்டாவது, சமூக விழாக்கள் நடத்த மக்கள் எத்தனையோ ஏற்பாடுகள், விளம்பரங்கள், செலவுகள் ஆகியவைகளை செய்கின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களுக்கு துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் 11 நாட்கள், முதல் 11 நாட்கள் சமூக திருவிழாவை விட மிக உயர்ந்ததாக இருக்கிறது. சுஹான்லா. இதற்கான விசேஷ ஏற்பாடுகள் எதுவுமே நாங்கள் செய்வதோ விளம்பரங்கள் செய்யவோ தேவையே இல்லை. ஒன்பதாவது, அகில உலக முஸ்லிம்களுக்கிடையில் சகோதரத்துவம், அன்பு, அறிமுகம், பரிசுத்த பரஸ்பர தொடர்பு, ஒற்றுமை ஆகியவற்றை நிலைநிறுத்துவதற்கு ஹஜ்ஜு ஒரு சிறந்த சாதனமாக அமைந்திருக்கின்றது. பத்தாவது, இஸ்லாமிய பிரச்சார பிரியர்கள் மார்க்க சட்டங்கள் முக்கியத்துவத்தை வலியுறுத்தவும் அதனை பரத்தும் தப்லீகுடைய முறையையும் இந்த சந்தர்ப்பத்தில் விசேஷமாக திட்டமிட்டு செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும். அங்கு வசிக்கக்கூடிய உள்நாட்டு மக்கள் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய விருந்தாளிகளான ஹாஜிமார்களுக்கு இடையில் தீனுடைய ஆர்வத்தை உண்டாக்குவதையும் மார்க்க சட்டங்களை பேணி நிறைவேற்றக்கூடிய ஆசையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துவதும், மேலும் அவர்களிலிருந்து பலகீனம், மார்க்கமுரணான செயல்கள் நீங்க பெறுவதையும் நாமே அவர்களுக்கு அளிக்கும் உண்மையான விருந்து உபசாரமாக கருத வேண்டும். அதை போலவே வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடியவர்கள் அங்கு வசிக்கும் உள்நாட்டு மக்கள் தங்களுக்கு செய்யக்கூடிய மகத்தான உதவி ஒத்தாசை இதுவே நன்குணர வேண்டும். இப்படி நடைபெறுமென்றால் தீன் எந்த அளவு உயர்வு வரும் என்பது மிக தெளிவானதே. 11, ஏழைகள் பணக்காரர்கள் பரஸ்பரம் கலந்துரையாடுவது என்பது ஒரு உயர் குறிக்கோளாகும். அதன் காரணமாக ஒருபுறம் பணக்காரர்கள் பெருமை, பகட்டு, கர்வம் ஆகியவர்கள் விலகிவிடும். மறுபுறம் ஏழைகளுடைய மனோதைரியம் வளரும். இதில் ஹஜ்ஜில் நிரப்பமாக காண முடிவதை வேறு எங்கும் காண முடியாது.
செல்வந்தர்கள் தங்களுடைய உடல் ரீதியிலான தேவைகளின் காரணமாக ஏழைகளின் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். அதாவது அவர்கள் சுமைகளை சுமப்பது, உணவை சுமைப்பது, அங்கும் இங்கும் போவது வருவது ஆகிய தங்களுடைய தேவைகளை தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள இயலாதவர்களாக உள்ளார்கள். அதைப்போல ஏழைகளின் பொருள் தேவை செல்வந்தர்களை அணுக செய்துவிடும். இப்படியாக இந்த இரு பிரிவர்களும் கலந்துறவாடுவது, பரஸ்பரம் அறிமுகம், உதவி, உபகாரம் செய்து கொள்வது என்பது ஒருபடி மேலாக நெருங்கிய நட்பை ஏற்படுத்தி விடுகிறது. இதனை ஹஜ் பயணத்தின் பொழுது அனுபவ ரீதியாக முழுமையாக காணலாம். 12வது முஸ்லிம்களுடைய கூட்டங்கள் இஸ்திமாக்கள் பணிவு, தாழ்மை, மன்றாடுதல் ஆகிய தன்மைகளோடு அமையுமே. ஆனால் அது அல்லாஹ்வுடைய ரஹமத்தையும் கருணையும் இறங்கச் செய்யும் என்பது எந்த ஒரு மனிதனுக்கும் விளங்காதது அல்ல. ஹஜ்ஜினுடைய சந்தர்ப்பம் இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். அரஃபாவுடைய மைதானத்தில் கூடுவது இதனை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு விசேஷ காட்சியாக இருக்கின்றது. 13 வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற பழம்பெரும் சின்னங்களை பாதுகாக்கும் பெரியார்களுடைய வரலாற்றை பற்றியும், குறிப்பாக நபிமார்களை அறிவதும் அவற்றை எண்ணி பார்ப்பதும் ஹஜ்ஜுடைய பயணத்தில் விசேஷமான பலனாகும். 14 பொருளாதார அடிப்படையில் உலக அறிவை பெற சிறந்த வழி ஹஜ்ஜுடைய பயணத்தை தவிர வேறில்லை. காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு நாட்டினுடைய தயாரிப்புகள், நூதன கண்டுபிடிப்புகள், விளைச்சல்கள் ஆகியவற்றை பற்றியும் இன்னும் இதுபோல பல்வேறு விரிவான விவரங்களை பற்றியும் ஆசைப்படுபவர்கள் சிறந்த முறையில் இந்த பயணத்தில் அவற்றை அறிந்து கொள்ளலாம். 15வது மார்க்க கல்வியுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஹஜ்ஜுடைய பயணம் மிக பயனுள்ளதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட நாட்டைச் சேர்ந்த உலமாக்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய கல்வி தகுதி, ஆங்காங்குள்ள கல்விக்கூடங்கள், கல்வி சாதனைகள், மார்க்க கல்வி சம்பந்தமாக செய்யப்பட்ட முயற்சிகள், அவற்றில் உண்டான வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி போன்ற பல்வேறு விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இன்னும் பலதரப்பட்ட அறிஞர்களை கொண்டு மார்க்க கல்வியை கற்கவும் கற்றுக்கொள்ளவும் செய்யலாம். உலகமெங்கும் உள்ள வாலிபர்கள், வலிமார்கள், அப்தால்கள், குத்துபுகள் ஆகியவர்கள் இருந்து சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ்ஜுக்கு வருகை தருகிறார்கள். அவர்களுடைய நல்ல பலன்களையும் பரக்கத்துகளையும் ஞான ஒளியையும் அடைய இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். 17வது அல்லாஹுடைய பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட படைப்பான மலக்குகள் சதா காலமும் அல்லாஹுவின் அர்ஷை தவாஃப் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஹஜ்ஜில் அவர்களைப் போன்றே செயலாற்றக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதன் காரணமாகவே மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், எவர் எந்த சமூகத்தாரின் தோற்றத்தை மேற்கொள்வார்களோ அவர் அவர்களில் உள்ளவர்களாகவே கணிக்கப்படுவார் என்று பரிசுத்த ஹதீஸின் பிரகாரம் எந்த சமயத்திலும் எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு சற்றும் மாறுபாடு செய்யாத மலக்குகளைப் போன்ற தோற்றத்தை மேற்கொள்ளக்கூடிய நற்பெயரு கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். முந்திய உம்மத்துக்கள் சன்மார்க்கத்தில் துறவரம் என்பது மிகவும் முக்கியமானதாக, மிக உயர்ந்த அமலாகவும் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இஸ்லாம் அதை தடுத்து அதற்கு பகரமாக ஹஜ்ஜுடைய பயணத்தை விதித்துவிட்டது. அலங்கார பொருட்களின் உபயோகத்தையும் இன்னும் மனைவியின் சேர்க்கை என்ன, சேர்க்கை பற்றி ஜாடை மாடையாக பேசுவதையும் ஆகுமானதல்ல என்று விளக்கி துறவரத்திற்கு அழகான மாற்றாக இஸ்லாம் இதனை ஆக்கி கொடுத்துவிட்டது. உலக அடிப்படையில் ஒவ்வொரு சமூகத்தாரிடையே திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இது காலம் தொட்டு நடைபெறக்கூடிய ஒரு வழக்கமாகும். எல்லா நாடுகளிலும் எல்லா சமுதாயத்தார்களிடம் இது நிரந்தரமாக நடைபெற்று வரும் வழக்கமாகும். பொதுவாக மக்கள் இந்த விழாக்களில் ஆர்வமாக கலந்து கொள்கின்றார்கள். வருடம் முழுவதும் அதை எதிர்பார்த்தும் அதற்கான ஏற்பாடுகள் செய்தும் வருகின்றார்கள். இஸ்லாமானது முஸ்லிம்களுக்கு அதற்கு பதிலாக ஹஜ்ஜை அழகானதொரு மாற்றாக கொடுத்துள்ளது. வீணான விளையாட்டுக்கள், கூத்து கும்மாளம், கூச்சல்கள் நிறைந்த பலவித காட்சிகள், கோஷங்கள் ஆகியவைகளுக்கு பதிலாக அதே போன்ற விஷயங்கள் இபாதத்துடைய உருவில் மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது இதில் வீணான விளையாட்டுகளில் உருவத்தில் இருந்த எல்லா விதமான உணர்ச்சிகளையும் அல்லாஹ்வுடைய ஒருமைப்பாட்டின் அளவிலும் இறை நேசத்தின் அளவிலும் திருப்பப்பட்டு இருக்கின்றது. 20வதாக ஹஜ்ஜானது புனிதமிக்க இடங்களை தரிசிக்கவும் அவற்றின் பரக்கத்தை அடையவும் காரணமாக அமைந்திருக்கின்றது. புனித இடங்களில் லட்சக்கணக்கான இறைநேசர்கள் சிரமங்களை சகித்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்தி கொண்டே இருந்து உயர் துறந்திருக்கின்றார்கள். சுஹான். 21வது பிரயாணத்தில் ஒருபுறம் குண ஒழுக்கம் சீராக்கப்பட்டு ஒளிவு தூய்மை பெறுகிறது, மறுபுறம் உடல் சுகத்திற்கு அது உதவியாக இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்வாக்கு பிரயாணம் செய்யுங்கள் சுகமடைவீர்கள் என்பதாக உள்ளது. கஞ்ச். கால சூழ்நிலையின் மாற்றம் உடல் நலத்திற்கு மிக உதவியாக இருக்கிறது. புனித ஹஜ்ஜுடைய பயணம் இதற்கு சிறந்த வழியாகும்.
22. ஹஜ்ஜு என்பது ஹஜரத் ஆதம் அலைஹிவஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் ஒவ்வொரு சமூகத்தாரிலும் வகுப்பாரிலும் இருந்து வழிபாட்டின் ஒரு நினைவு சின்னமாக இருக்கின்றது. 23. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் முஸ்லீம்கள் கேட்பாரற்ற நிலையில் சதா காலமும் பல இன்னல்களுக்கு ஆளாகி வாழ்க்கை நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். காஃபிர்களினால் தொடர்ந்து அவர்கள் மீது செய்யப்பட்ட எல்லாவித அக்கிரம அநியாயங்களையும் மிகவும் பொறுமையோடும் உறுதியோடும் அவர்கள் சகித்து வாழ்ந்து வந்தார்கள். ஹிஜ்ரத்திற்கு பிறகு இஸ்லாம் உச்ச நிலையை அடைந்த பொழுது அவர்கள் மேன்மையும் வெற்றியும் பெற்று வாழ்ந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். உயர்வும் பலமும் அடைந்த அவர்கள் பிறகு தங்கள் உயர்ந்த பண்பாட்டால் தங்கள் மீது இழைக்கப்பட்ட அநியாயங்களை தங்கள் பரந்த தயாள குணத்தால் பரிபூர்ணமாக மன்னித்து விட்டதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாத்தின் ஒளியை உலகுடைய மூளை முடுக்குகளிலெல்லாம் பரப்பிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ஜுடைய பயணத்தில் மக்கா முக்கர்ரமா மதினா தையிபா ஆகிய இந்த இரு நகரங்களின் ஜியாரத்தின் மூலம் இந்த இரு நினைவுகளும் புத்துயிர் பெற்று விடுகின்றன. இந்த இரு விஷயத்தின் பாடத்தை மறுபடியும் படிக்க உம்மத்தினர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். மக்கா முக்கர்ரமாவில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இடம் இருக்கின்றது. அங்கே பிறந்து 53 வயது வரை பல உருவங்களை அங்கே கழித்தார்கள். அதற்கு பிறகு மதினா தையிபாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அங்குதான் அன்னாருடைய ரவுலா ஷரீஃப் இருக்கின்றது. நபித்துவத்தின் பல கட்டளைகளை அங்குதான் இறங்கியது. இந்த பயணத்தின் வாயிலாக நிகழக்கூடிய இவை 2 நினைவு சின்னங்களை தரிசனம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு பருவத்திலும் நிகழ்ந்தவற்றை நினைவூட்டி தருகின்றது. சுப்ஹானல்லாஹ். மேலும் ஜியாரத்தானது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பை பெருக்கக்கூடியதாக இருக்கின்றது. மக்கள் நினைவு சின்னம் ஏற்படுத்த பலவித வழிகளை மேற்கொள்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் ஹஜ் ஜியாரத்தின் கட்டளையை பிறப்பித்து இந்த நினைவு சின்னத்தை நிலை நிறுத்திவிட்டது. 25. ஹஜ் ஜியாரத்தின் காரணமாக இஸ்லாத்தின் தலைமை பீடங்களுக்கு ஸ்திரத்தன்மையும் உயர்வும் உண்டாகின்றன. ஹரமைன் என்னும் மக்கா முக்கர்ரமா மதினா முனவராவில் வசிப்பவர்களுக்கு உதவி ஒத்தாசை செய்யவும் அவர்களுடைய நிலைமைகளை விசாரித்து அறியவும் அவர்களின் சுக துக்கங்களை பங்கு கொள்ளவும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். அவர்களோடு ஒன்றர கலந்து உறவாடும் பொழுது அவர்களுக்கு நிவாரணம் உதவியும் அளிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இயற்கையாகவே உண்டாகிவிடும். அங்கிருந்து திரும்பிய பிறகு பல நாட்களுக்கு அவர்களுடைய நினைவு இருந்து கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கின்றேன். சிந்தித்து பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் விளக்கத்தில் வந்துவிடும். எனினும் எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் உண்மையில் அல்லாஹுடைய தொடர்பை அதிகரிக்க வைப்பதும் உலக மோகத்தை விட்டொழிப்பதும் ஹஜ்ஜுடைய அசல் நோக்கமாகும். ஹஸ்ரத் சைஹ் சிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்னிடம், நீர் ஹஜ்ஜுக்காக நாட்டமும் அதன் மீது உறுதியான எண்ணமும் கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அந்த காலத்தில் குதுபுனா சைஹ் சிப்லி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு சீடர் ஒருவர் ஹஜ்ஜுக்கு சென்று திரும்பி வந்தார்கள். அந்த சைஹ் அவர்களிடம் அவருடைய ஹஜ் நிறைவேற்றிய விதத்தை பற்றி விசாரித்தார்கள். அதற்கு அந்த சீடரும் சைஹும் பேசிக்கொண்டது. அப்பொழுது நான் மிக பலமான நாட்டம் எனக்கு இருந்தது என்றேன். அதற்கு சைஹ் அவர்கள், அத்தோடு பிறந்ததிலிருந்து அன்று வரை ஹஜ்ஜுடைய மகத்துவத்திற்கு எதிராக செய்த நாட்டங்கள் அனைத்தையும் ஒரே அடியாக விட்டுவிடுவதாகவும் உறுதி கொண்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவ்விதமாக உறுதி எதுவும் கொள்ளவில்லையே என்றேன். அன்னார் உடனே, அப்படியென்றால் நீ ஹஜ்ஜுக்கான நியத்தே செய்யவில்லை என்று கூறினார்கள். அதன் பிறகு, நீர் இஹ்ராம் அணியும் பொழுது உடலிலிருந்து உடைகளை களைந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம், நிச்சயமாக களைந்து விட்டேன் என்றேன். சைஹ் அவர்கள், அந்த சமயத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு எல்லா வஸ்துக்களையும் உம்மை விட்டு களைந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். சீடர், நான் அப்படி செய்யவில்லை என்று கூறினார். சைஹ், பின்னர் உடைதான் என்ன களைந்தீர், பிறகு ஒழு செய்து சுத்தமாக குளித்தீரா என்று கேட்டார். சீடர், ஆம், குளித்து மிகவும் சுத்தமாக விட்டிருந்தேன். சைஹ், அந்த சமயத்தில் எல்லா விதமான அழுக்கும் குற்றங்களும் நீங்க பெற்று பரிசுத்த தன்மை கிடைக்க பெற்றதா என்றார். சீடர், அப்படி ஒன்றும் கிடைக்கப் பெறவில்லை. சைஹ், பிறகு பரிசுத்தம்தான் என்ன ஆனீர்? அதற்கு பின்னர் லப்பை கோதினீர்களா என்றார். சீடர், ஆம், லப்பை கோதினேன் என்று கூறினார். ஷைஹ், அல்லாஹு தாலாவுடைய புறத்திலிருந்து அதற்கு மறுமொழி கிடைத்ததா? எனக்கு எதுவும் அவ்வாறு மறுமொழி கிடைக்கவில்லை என சீடர் கூறினார். சைஹ், அப்படியென்றால் லப்பை தான் என்ன ஓதினீர்? பிறகு பரிசுத்த ஹரமுடைய எல்லையில் பிரவேசித்தீர்களா? சீடர், ஆம், ஹரமுடைய எல்லையில் பிரவேசித்தேன். சைஹ் கேட்டார், அந்த சமயத்தில் ஹராமான எல்லா பொருட்களையும் நிரந்தரமாக விட்டொழிக்கக்கூடிய உறுதி கொண்டீர்களா? சைஹ், நான் அவ்வாறு செய்யவில்லையே. சைஹ், அப்படியென்றால்
ஹரம் எல்லைக்குள்ளும் நீர் பிரவேசிக்கவே இல்லை. சரி, மக்காவுடைய ஜியாரத் செய்தீர்களா? ஆம், ஜியாரத் செய்தேன். அந்த சமயத்தில் மறு ஆலயத்தின் அதாவது மறு உலகத்துடைய தரிசனம் கிடைத்ததா? அப்படி ஒன்றும் மறு உலகத்துடைய எந்த ஒரு வஸ்துவையும் என்னால் காண முடியவில்லையே. சைஹ், அப்படி என்றால் மக்காவுடைய ஜியாரத்தும் உமக்கு கிடைக்கவில்லை. பிறகு மஸ்ஜிதுல் ஹராமில் பிரவேசித்தீர்களா? ஆம், பிரவேசித்தேன். அந்த வேளையில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் செல்வதை உன்னால் உணர முடிந்ததா? என்னால் அதை உணர முடியவில்லையே. அப்படி என்றால் நீ மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளும் போகவே இல்லை. காபாவுடைய ஜியாரத் செய்தீர்களா? ஆம், ஜியாரத் செய்தேன். ஷைஹ், எந்த ஒரு விஷயத்திற்காக காபாவை நாடி பயணம் மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த விஷயம் உமக்கு காட்சியளித்ததா? எனக்கு எதுவுமே காட்சியளிக்கவில்லை. அப்படியாயின் நீர் காபாவை தரிசிக்கவே இல்லை. தவாஃபில் ரமல் செய்தீர்களா? தோள்களை குலுக்கி குலுக்கி வேகமாக நடந்து தவாஃப் செய்வதற்கு ரமல் என்று பெயர். ஹஜ்ஜு, உம்ரா ஆகியவற்றின் தவாஃபில் முதல் 3 சுற்றுக்களில் மட்டும் ரமல் ஆண்கள் மட்டும் செய்ய வேண்டும். சீடர்: ஆம், செய்தேன். அவ்வாறு ஓடும்பொழுது உலக பற்றிலிருந்து முற்றிலும் விலகி தனிமையாக ஓடுவதைப் போல உள்ளத்தால் உணர்ந்தீர்களா? சீடர்: அவ்வாறு என்னால் உணர முடியவில்லையே. சைஹ், அப்படி என்றால் நீர் ரமலும் செய்யவில்லை. ஹஜருல் அஸ்வதின் மீது கை வைத்து அதை முட்டமிட்டீர்களா? சீடர்: ஆம், அவ்வாறு செய்தேன். அப்பொழுது ஹசரத் சைஹ் அவர்கள் அச்சம் மிகைத்து ஹாவென அலறியவராக கூறினார்கள்: எவர் ஹஜருல் அஸ்வதின் மீது கைகளை வைக்கின்றார்களோ அவர் அல்லாவின் முசாஃபஹா செய்கிறார் என்ற விஷயம் உமக்கு தெரியுமா? அல்லாஹு தாலாவுடன் எவரோடு முசாஃபஹா செய்கின்றார்களோ அவர் அனைத்து விதத்திலும் அச்சமற்று விடுகிறார். என்ன, உம்மீது அச்சமற்று விடுவதனுடைய அறிகுறிகள் தெரிந்ததா? என் மீது அச்சமற்று விடுவதின் அடையாளங்கள் எதுவும் வெளிப்படவில்லையே. சீடர் கூறினார்: சைஹ், அப்படியென்றால் நீர் ஹசருல் அஸ்வதின் மீது கைகளை வைக்கவே இல்லை. அதற்கு பிறகு மக்காமே இப்ராஹிமில் நின்று 2 ரக்காத் நஃபில் தொழுதீர்களா? சீடர்: ஆம், தொழுதேன். சைஹ், அந்த சமயத்தில் அல்லாஹ்வுடைய திரு சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அடைந்தீர்களா? அந்த அந்தஸ்தை ஏற்ற கடமையை நிறைவேற்றினீரா? மேலும் எந்த நோக்கத்திற்காக அங்கு நின்றீரோ அதனை பரிபூர்ணமாக செய்தீர்களா? சீடர்: நான் எதையுமே செய்யவில்லையே. சைஹ், அப்படியென்றால் நீ மக்காமே இப்ராஹிமில் தொழுகவே இல்லை. பின்னர் சஃபா மர்வாவுக்கிடையில் சை செய்ய வேண்டிய சஃபா குன்றின் மீது ஏறினீர்களா? ஆம், ஏறினேன். சைஹ், அங்கு என்ன செய்தீர்கள்? 7 முறை தக்பீர் கூறினேன். மேலும் என்னுடைய ஹஜ்ஜு மக்பூல் ஆவதற்காக வேண்டி துவா செய்தேன். சைஹ், உம்முடைய தக்பீரோடு மலக்குகளும் சேர்ந்து தக்பீர் கூறினார்களா? மேலும் நீர் கூறிய தக்பீருடைய உண்மை நிலையை உம்மால் உணர முடிந்ததா? இல்லை என்று சீடர் கூறினார். சைஹ், அப்படியென்றால் நீ தக்பீரை கூறவில்லை. பின்னர் சஃபாவை விட்டு கீழே இறங்கினீர்களா? சீடர்: ஆம், இறங்கினேன். சைஹ், அந்த சமயத்தில் உமக்குள் குடிகொண்டிருந்த சகல துர்பழக்கங்களும் உம்மை விட்டு நீங்கி உமக்குள் தூய்மை வர பெற்றதா? சீடர்: இல்லை. சைஹ், நீ சஃபாவின் மீது ஏறவும் இல்லை, அதிலிருந்து இறங்கவும் இல்லை. சஃபா மர்வாவுக்கிடையில் தொங்கோட்டம் ஓடினீரா? சீடர்: ஆம், ஓடினேன். அந்த சமயம் அல்லாஹ் அல்லாத மற்ற எல்லா வஸ்துக்களை விட்டு நீ ஓடி அவன் பக்கமாக சென்று அடைந்து விட்டீர்களா? அநேகமாக இது சூரத்து ஷூராவின் மூசா அலைஹிவஸல்லம் அவர்கள் சம்பவத்தில் குறிப்பிடக்கூடிய ஆதலால் நான் உங்களுக்கு பயந்து உங்களை விட்டு ஓடிவிட்டேன் 26வது சூராவின் 21வது வசனத்தின் பக்கம் சுட்டி காட்டுவதாக இருக்கலாம். இன்னொரு இடத்தில் அல்லாஹு தஆலாவுடைய பரிசுத்த வாக்கு 51வது சூராவின் 50வது வசனமாக: ஆகவே பாவத்திலிருந்து விலகி அல்லாஹ்வின் பக்கம் வெகு தீவிரமாக நீங்கள் விரைந்து செல்லுங்கள். நிச்சயமாக நான் அவனை பற்றி உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கின்றேன் என்று கூறுகிறான். அதற்கு சீடர்: இல்லை. சைஹ், அவ்வாறாயின் நீ தொங்கோட்டமே ஓடவில்லை. மர்வா மலை மீது ஏறினீர்களா? சீடர்: ஆம், ஏறினேன். சைஹ், அங்கே ஷக்கீனா என்ற அமைதியான அருள் உம்மீது இறங்கியதா? அதிலிருந்து நிரப்பமான அளவு கிடைக்க பெற்றீர்களா? சீடர்: இல்லை. ஷைஹ், அவ்வாறாயின் நீ மர்வா மலை மீதே ஏறவில்லை. மினா சென்றீர்களா? சீடர்: ஆம், சென்றேனே. சைஹ், அங்கு அல்லாவின் மீது நல்ல ஆதரவுகள் பாவக்களங்கமற்ற முறையில் உருவானதா? சீடர்: அவ்வாறு உருவாகவில்லை. சைஹ், நீர் மினா செல்லவே இல்லை. மினாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் கைஃபில் பிரவேசித்தீர்களா? சீடர்: ஆம், பிரவேசித்தேன். அதில் பிரவேசித்த பொழுது மற்ற எந்த சந்தர்ப்பத்திலும் ஏற்படாத அளவு அல்லாஹ்வுடைய அச்சம் உண்டானதா? சீடர்: உண்டாகவில்லை. சைஹ், மஸ்ஜிதுல் கைஃபில் நீர் பிரவேசிக்கவே இல்லை. பிறகு அரஃபாவுடைய மைதானத்திற்கு சென்று அடைந்தீர்களா? ஆம், அங்கு ஆஜரானேன். சைஹ், அங்கு சென்றடைந்த பிறகு நாம் உலகில் ஏன் வந்திருக்கின்றோம், எவ்வாறு இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எங்கே போக வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்ற விஷயங்களை எல்லாம் அறிந்து கொண்டீர்களா?
அந்த நிலைமையை பற்றி எச்சரிக்கை செய்து உணர்வூட்டும் விஷயத்தை அறிந்து கொண்டீரா என்று கேட்டார். சீடர் இல்லை என்றார். அப்படி என்றால் நீர் அரஃபாவிற்கு செல்லவில்லை, பிறகு முஸ்தலிஃபாவிற்கு திரும்பினீர்களா? சீடர் ஆம், எங்கே திரும்ப வந்தேன். ஆம், அல்லாஹ்வுடைய தியானத்தை அவனல்லாத மற்ற எல்லா வஸ்துக்களின் மனதிலிருந்து நீங்கிவிடும் அளவுக்கு அதிகமாக துவா செய்தீர்களா? இதனை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 2வது சூராவின் 198வது வசனத்தில், ஹஜ்ஜுடைய பயணத்தின் பொழுது நீங்கள் தொழில் செய்து உங்கள் அல்லாஹுடைய அருளை கொண்டு கிடைக்கக்கூடிய லாபத்தை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. ஹஜ்ஜுக்கு சென்ற நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பினால் மஸ்அருல் ஹராம் என்னும் இடத்தில் அல்லாஹுவை நினைவு கூறுங்கள். நீங்கள் இதற்கு முன் வழி தவறியவர்களாக இருந்தபொழுது உங்களுக்கு அவன் நேரான வழியை அறிவிப்பதற்காக மேலும் அவனை திக்ரு செய்துங்கள் என்று கூறுகிறான். சீடர் அவ்விதமாக செய்ய இயலவில்லை. அப்படி என்றால் நீர் முஸ்தலிஃபாவை அடையவே இல்லை. மினா சென்று ரமி செய்தார்கள், அதாவது 7 பொடி கற்களால் ஷைத்தானை கல்லால் அடித்தீர்களா? அதற்கு சீடர் ஆம், ஷைத்தானுக்கு கல்லடித்தேன். ஒவ்வொரு கல்லையும் எரியும் பொழுது அத்தோடு உம்முடைய முந்திய அறியாமையை விட்டு எரிந்துவிட்டு புதிதாக இல்மு ஞானத்தில் உயர்வு பெற்றதாக உணர்ந்தீர்களா? சீடர் அவ்விதமான உணரவில்லையே. அப்படி என்றால் நீர் ரமியும் செய்யவில்லை. நீர் குர்பானி கொடுத்தீரா? ஆம், கொடுத்தேன். சீடர் கூறினார். அந்த சந்தர்ப்பத்தில் உம்முடைய நஃப்ஸை அறுத்து விட்டீரா? என்னுடைய நஃப்ஸை நான் அறுக்கவில்லை. அப்படி என்றால் நீங்கள் குர்பானி கொடுக்கவில்லை. நீர் தவாஃபை ஜியாரத் செய்தீர்களா? ஆம், செய்தேன். அந்த சமயத்தில் மெஞ்ஞான உண்மைகள் வெளிப்பாடாகி உம்மீது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கண்ணியம் மரியாதையின் அருள்மழை பொழிந்தனவா? ஏன் கூறினார்கள் என்றால், அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாஜியும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹ்வை ஜியாரத் செய்பவர்கள் ஆவார்கள் என்று அருளினார்கள். சுப்ஹானல்லாஹ். தன்னை ஜியாரத் செய்ய வருபவர்களை கண்ணியப்படுத்துவது அவன் மீது கடமையாகும். சீடர் என்னில் எது ஒன்றும் வெளிப்பாடு ஆகவில்லை. அவ்வாறாயின் நீர் தவாஃபை ஜியாரத்தை கூட நிறைவேற்றவில்லை. ஹலாலானீரா? எஹ்ராமை களைவதற்கு ஹலால் ஆகுதல் என்று கூறப்படும். ஆம், ஹலால் ஆனேன். அந்த சமயம் காலமெல்லாம் ஹலாலான முறையில் சம்பாதிப்பேன் என்று உறுதி கொண்டீர்களா? சீடர் அவ்வாறு உறுதி செய்து கொள்ளவில்லை. அவ்வாறானால் நீர் ஹலாலும் ஆகவில்லை. தவாஃபுல் விதா செய்தீர்களா? சீடர் செய்தேன். அந்த சமயத்தில் உன்னுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் முற்றிலும் நீர் விடையளித்து விட்டீர்களா? சீடர் அப்படி அளிக்கவில்லை. நீர் தவாஃபுல் விதாவை கூட நிறைவேற்றவில்லை. மாறாக விளக்கங்கள் கேட்டுக்கொண்டு வந்த அவர்கள் மறுபடியும் ஹஜ்ஜுக்கு சென்று நான் எவ்விதமாக உமக்கு விளக்கமாக கூறினோனோ அவ்விதமாக ஹஜ்ஜு செய்து திரும்பி வருவீர்களாக என்று கூறினார்கள். இந்த நீண்ட சம்பவத்தை கூறப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால், இறை நேசர்களுடைய ஹஜ்ஜு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் அனுமானித்துக் கொள்வதற்கே ஆகும். அல்லாஹு தஆலா தன்னுடைய பேரன்பினாலும் தயாளத்தின் குணமாலும் இவ்வாறான ஹஜ்ஜை எந்த அடியானுக்கும் நம்முடைய அனைத்து முஸ்லீம்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். இது பகுதி 9ஆக இருக்கிறது. ஹஜ்ஜினுடைய அந்தரங்க விஷயங்கள் அனைத்தையும் நாம் கற்றுக்கொண்டோம். பகுதி 8இல் பல விஷயங்களை பற்றி கூறியிருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த பயானையும் முழுமையாக கேளுங்கள். ஹஜ்ஜினுடைய பாகத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் 1க்கு 2 முறை பயான் டவுன்லோடு செய்து வைத்துக்கொண்டு கவனமாக கேட்டு பயனடையுங்கள். ஹஜ்ஜுக்கு செல்வதாக நியத்து வைத்திருந்தால் இந்த பயான்களை சரியான முறையில் விளங்கி ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ஹஜ்ஜு செல்லுங்கள். முழுமையான ஹஜ்ஜாக நம்முடைய ஹஜ்ஜு ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இடங்களிலும் என்னென்ன துஆக்கள் ஓத வேண்டும் என்று ஒரு பயான் தருகிறேன். அதையும் கவனமாக கேட்டு மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு முழுமையான ஹஜ்ஜாக ஹஜ்ஜு செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள வேண்டும். ஆமீன். மற்ற நம்முடைய ஒழுங்கான அமல்களை தினமும் செய்யக்கூடிய 5 நேர தொழுகைகளையும் கவனமாக தொழுக வேண்டும். பாங்கு சத்தத்தை கேட்டவுடன் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். தொழுகை கலா இல்லாமல் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். சுன்னத்தான மற்றும் நஃபிலான தொழுகைகளையும் சரியான முறையில் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். தொழுகும்போது அல்லாஹுடைய பயத்தை தந்தல்வானாக. ஆமீன். உலக ஞாபகங்களை விட்டு தடுத்தல்வானாக. ஆமீன்.
மற்றும் நோன்பு ஜக்காத் போன்ற பரலான விஷயங்களை சரியான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை அனுதினமும் அழகிய முறையில் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆன் ஓதும்போது பிழை ஏற்பட்டால் மன்னித்தருள்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுக்கு குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். குர்ஆன் யாரெல்லாம் ஓதத் தெரிந்தும் ஓதாமலும் ஓதத் தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் குர்ஆன் ஓதக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் இந்த எளிமையான சிறிய துவாவை உண்டே பெரும் கிருபையினால் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக. ஆமீன். மக்பூலான ஹஜ்ஜாக ஆக்கியருள்வாயாக. ஆமீன். நாங்கள் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு அமலையும் சரியான முறையில் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நாங்கள் கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். நாங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கும் எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கச் செய்வாயாக. யா அல்லாஹ் திக்ர் செய்யும் நாவையும் சுக்குர் செய்யும் மனதையும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு ஹலாலான ஹஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவாயாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். எங்கள் அனைவருக்கும் உடலையும் உள்ளத்தையும் நலமாக வைக்க தௌஃபீக் செய்வாயாக. சரியான முறையில் உன்னுடைய அமல்கள் நீ சொன்ன பரலான அமல்களை சரியான முறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துக்களை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. யாரெல்லாம் இவ்வளோ நேரமாக பயான் கேட்டார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஃபிரத்துஹு.